கர்த்தராகிய இயேசு நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்களுங்க. நீங்களும் நானும் நல்லா இருக்கணும். பாருங்க, இது கையில் வச்சிருக்கிறது முருங்கைக்கீரை. முருங்கைக்கீரை பார்த்தீங்கன்னா உடம்புக்கு அவ்வளோ நல்லது. மாசமாக இருக்கிறவங்களாம் நைட் அடுப்பில் போட்டு காலையில் இந்த ஜூஸ் குடிச்சிங்கன்னா ரத்தம் வந்து பெருகும். உடம்புக்கு ரத்தத்துக்கு ரொம்ப நல்லது. முருங்கைக்கீரை நல்லது. அது மட்டும் இல்லைங்க, ரத்த சோகைக்கெல்லாம் நல்லது. ஆனால் நீங்களும் நானும் என்ன பண்ணோம்? வாழ்க்கையில் முன்னேறி கொண்டே இருக்கணும். வேதத்திலேருந்து பாருங்கள், நீதிமொழிகள் 22வது அதிகாரம் 4வது வசனம் சொல்லுகிறது. நீதிமொழிகள் 22வது அதிகாரம் 4வது வசனம் சொல்லுகிறது, தாழ்மைக்கும் கர்த்தருக்கு பயப்படுவது வரும் பலன் ஐஸ்வர்யமும் மகிமையும் ஜீவனும். நீங்களும் நானும் மேன்மை அடையணும். வருகிற மாதம் 6 மாதம் கர்த்தர் கிருபையை பாதுகாத்தாரு. நம்ம 7வது மாதத்தை பார்க்க காணாம செய்ய போறோம். கர்த்தர் காய் செய்ய போறாரு. பாருங்க, யோசுவா 3வது அதிகாரம் 7வது வசனம் சொல்லுகிறது. யோசுவா 3வது அதிகாரம் 7வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் யோசுவாவை நோக்கி, நான் மோசோடு இருந்தது போல உன்னோடு இருக்கிறேன் என்பதை இஸ்ரவேல் எல்லாரும் அறியும்படி இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன். நீங்களும் நானும் மேன்மையான பிள்ளைகளுங்க. நம்ம ஜெபிப்போம். கர்த்தாவே, இதை பார்க்கிற கேட்கிற ஒவ்வொருவருக்காக நன்றி செலுத்துறோம். தமிழ்நாடு முழுவதும், இந்தியா முழுவதும், உலக நாடுகளில் பிள்ளைகள் ஆண்டவரே, எங்க பார்த்தாலும் முருங்கைக்கீரை வாங்கி சாப்பிட ஆண்டவரே ரத்த பெருகட்டும். கர்த்தாவே, பிள்ளைகளுக்கு பலன் தருவீராக. வசனத்தில் ஆன்மீக வாழ்க்கையில பெருகிறது போல ஆண்டவரே முருங்கைக்கீரை சாப்பிட்டு நல்ல பலனை அதிகமாக படிக்க, அதிகமாக ஓட, தேவன் உழைக்க கர்த்தர் கிருபை கொடுக்க போற சோத்திரம். நீர் மட்டுமே மகிமைப்படும். 6 மாதங்கள் பாதுகாத்து 7வது மாதம் காண செய்ய ஒவ்வொரு குடும்பங்களுக்காக சோத்திரம். காத்துக்கொள்ளும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் கேட்கிற நல்ல பிதாவே, ஆமென்.